எபிரேயரின் நிருப புஸ்தகத்திலே 11வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளலாம். எபிரேயரின் நிருப புஸ்தகம் 11வது அதிகாரம் 26வது வசனத்தை வாசிக்கலாம். இனி வரும் பலன் மேல், புதிய ஏற்பாட்டுல 309வது பக்கம், புதிய ஏற்பாட்டுல 309வது பக்கத்திலே வாசிக்கிறார்கள். இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து, இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து, எகிப்திலுள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். அதிக பாக்கியம் என்று எண்ணினான். அல்லேலூயா, அல்லேலூயா. யாரை பத்தி சொல்லுது? மோசே. 23வது வசனத்திலிருந்து ஸ்டார்ட் ஆகுது அவன் கதை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 23ல யாரு? மோசே. அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் பெரியவனான போது, 24ல விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தியின் மகன் என்று எண்ணப்படுவதை வெறுத்து அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோடே துன்பத்தையே அனுபவிப்பதை தெரிந்து கொண்டு இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு பேசும்படியாய் நம் இருதயத்தை தேவனுக்கு நேராக்கலாம். கர்த்தாவே என்னோடு பேசும்படி ஆண்டவர்கிட்ட கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். கிருபை நிறைந்த தகப்பனே, கேட்ட இந்த வசனங்களிலிருந்து நீர் எங்களிடத்தில் எதை பேச சித்தம் வைக்கிறீரோ அதை பேசும்படி உம்மிடத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். அடியேனை மறைத்து நீர் வெளிப்படுவீராக, உம்முடைய பிரசன்னத்தால் நிரப்புவீராக. இயேசு கிறிஸ்துவின் மகிமையுள்ள கரம் இருப்பதாக இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த 11வது அதிகாரம், எபிரேயரின் 11வது அதிகாரத்துல முழுமையுமாய் விசுவாசத்தை பற்றி பேசுகிறதாக பார்க்கிறோம். விசுவாசம்னா என்னங்கிறது குறித்து ஒவ்வொருவரும் தங்கள் வாழ்க்கையில் எதை எதை எப்படி விசுவாசித்து கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டார்கள் என்கிற காரியத்தை குறித்து பார்க்கிறோம். இப்படிப்பட்ட இந்த சூழமைவில் இந்த எபிரேயர் 11:26 மோசேயை பற்றி எழுதுகிறது. ஆனா அங்க இன்னொரு காரியம் சொல்லுது, கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. மோசே காலத்துல கிறிஸ்துவா இல்ல? மோசே காலத்துல இயேசு சொன்னார், ஆபிரகாம் உண்டாகிறதுக்கு முன்னே நான் இருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க அதனால தான் ஆபிரகாமிடத்தில் 3 புருஷர்கள் வரும்பொழுது கூட அவனை சந்தித்து பேசினவர் கிறிஸ்து என்று சொல்லுகிறவர்கள் உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால தான் இங்கே சொல்லும் பொழுது எபிரேயாக்கியன் ஒரு தெளிவான வெளிப்பாடோடு சொல்றாரு, கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தை. அல்லேலூயா, அல்லேலூயா. அங்க கிறிஸ்துங்கிற பேரே தெரியாது யாருக்கு? பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கு கிறிஸ்து என்கிற பெயரே தெரியாது. பட் ஸ்டில் இங்கே இந்த இடத்தில் சொல்லப்படுகிற வார்த்தை கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தை என்று எழுதியிருக்கிறது. அது என்ன? அது என்ன? நம்ம இவ்வளவு நேரம் பேசணும் பாத்தீங்களா? உலகத்துல மற்றவங்க எல்லாம் ஊழியக்காரங்களை என்னென்னவோ சொல்றாங்க. ஆண்டவருக்குள் இருக்கிற ஒரு மனிதன், மறுபடியும் பிறந்த ஒரு சகோதரன் சகோதரி, அத அந்த கண்ணோட்டத்துல பார்க்க மாட்டாங்க. ஒன்றும் இல்லை, ஒரு ஊரில் ஒரு சர்ச்சு வந்திருக்கு. அந்த சர்ச்சில் இருக்கிற பாஸ்டர் கொஞ்ச நாளா இருக்கிறார். பக்கத்திலே இன்னொரு சர்ச் வந்துட்டுனா அவங்களுக்கு ஒரு பெரிய யோசனை வந்துடும். என்ன யோசனை? அச்சோ, இங்கே வந்து ஆத்துமாலாம் அங்கே போயிருமோ, அதுவோ இதுவோ அப்படின்னு. உதாரணத்துக்கு நாங்கள் இருக்கிற ஊர்லேருந்து பக்கத்தில் இருக்க பனங்குடி, அது கொஞ்சம் ஒரு பெரிய பட்டணம். எப்படியும் அதில் பார்த்தா ஒரு 40-50 பேர் இருப்பாங்க ஜனங்க. ஒரு சர்ச்சு சுற்றி சுற்றி பக்கத்தில் தெரு சர்ச் இருக்குன்னு சொன்னார் ஒரு நேரம் ஒருத்தர். எனக்கு என்னுடைய பார்வையில் அது எப்படிப்பட்டுச்சுன்னா, ஒரு சர்ச்சில் அதிகப்படி எத்தனை பேர் உட்கார்ந்துட முடியும்? ஒரு 200 பேர். சரி, பெருசாக கட்டிட்டாங்கப்பா, 500 பேர்,
அதுக்கு மிஞ்சி அங்கே பெருசாக சர்ச் இல்லை இல்லையா? 500 பேர் உட்காரலாமா? அதுக்கு மிஞ்சி என்ன இல்லை? சர்ச் இல்லை. சரி, ஒரு 15 சர்ச்சு என்னாச்சு கணக்கு? 500 பேர், அதாவது எல்லா சர்ச்சும் அப்படி இல்லை. குறைஞ்ச சின்ன சின்ன சபைகள் இருக்கிறது. 50 பேர், 100 பேர், 200 பேர் இப்படி உட்காருக்கிற சபைகள் உண்டு. சிஎஸ்ஐ சர்ச்சஸ்லையும் கூட மிஞ்சி போச்சுன்னா ஒரு 500 பேர் உட்காரலாம். இதுதான் அங்கத்திய நிலவரம். ஆனா சுத்திலும் பார்த்தீங்கன்னா என்ன நிலவரம்? 35,000 பேருக்கு 15 சபைங்கிறது ரொம்ப குறைவு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வரட்டும், ஆண்டவர் அறியாதவங்க கிட்ட ஊழியம் செய்யட்டும், ஆண்டவர் அறியாதவங்க எல்லாம் உள்ள வரட்டும். மோசே வருகிற பலனின் மேல் நோக்கமாயிருந்து கிறிஸ்துவின் நிமித்தம் நிந்தையை அனுபவித்தான் என்று வசனம் சொல்லுகிறது. அப்போ தேவனுடைய ஊழியத்தை ஒருவர் செய்யும் பொழுது கிறிஸ்துவின் நிந்தை கட்டாயம் உண்டு. ஹல்லேலூயா. கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற நிந்தை. ஏன்? தேவ திட்டத்தை நான் செயல்படுத்தணும்னு சொல்லி நான் என்னை ஒப்பு கொடுத்தா எனக்கு எதிராக ஒரு கூட்டம் கண்டிப்பா எழும்பதான் செய்யும். ஹல்லேலூயா. இந்த காரியத்தை நாங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கே நாங்கள் இங்கே வந்த பிறகு தான் எங்களுக்கு புரிஞ்சுது. அதுக்கு முன்னாடிலாம் தெரியாது. ஒருவர் தனியாக தேவனுடைய ஊழியத்தை ஆரம்பித்து நடத்த கர்த்தர் அவர்களை அழைத்து செயல்படுத்தும் பொழுது, ஐயா நீங்க ஊழியத்துக்கு வந்துட்டீங்க எவ்வளவு சந்தோஷம் அப்படின்னு சொல்ற ஆட்கள்லாம் கிடையவே கிடையாது. அப்ப என்ன நடக்கும்? என்னென்னவோ நடக்கும். நம்ம செய்யாததெல்லாம் செஞ்சது போல வரும். அப்படிதான் இருக்கும். ஆனா என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஒருவேளை யாராவது ஒரு ஊழியக்காரங்களை பத்தி தவறா பேசும்போது அதை ஆமோதிச்சு நம்ம பேசியிருக்கிறோமா? சற்று நிதானிச்சுக்கோ. அதை விட்டுருங்க. எனக்கு ஒண்ணு தெரியும், ஜெபிக்கிற பிள்ளைகள் அநேகர், நல்ல ஆண்டவரோட உறவாடுகிறவர்கள் இருக்கிறீங்க. நீங்க அப்படி செய்ய மாட்டீங்க. ஒருவேளை யாரோ சொன்னதை கேட்டு அதுக்கு ஆமோதித்து கூட ஒரு நாள் நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, பேசக்கூடாது. தேவன் அதை பார்க்கிறவராக இருக்கிறார். தேவன் அதை கவனிக்கிறவராக இருக்கிறார். அதனால மோசே தெரிந்து கொண்டாராம், கிறிஸ்துவ நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம்னு நினைச்சான். ஒரு பாட்டு உண்டு, பழைய பாட்டு. பலர் தீமை நிந்தை மொழிகள் உன்மேல் பொய்யாய் சொன்னாலும் கலிகூறுவாய். பலர் தீமை நிந்தை மொழிகள் உன்மேல் பொய்யாய் சொன்னாலும் கலிகூறுவாய். இதுவே உன் பாக்கியம் என இயேசு சொன்னார், அந்த மெய் வாக்கு நிறைவேறுதே. இதுவே உன் பாக்கியம் என இயேசு சொன்னார், அந்த மெய் வாக்கு நிறைவேறுதே. காலை நேரம் இந்த ஜெப தியானமே, கருணை பாதம் காத்திருப்பேன். அதிகாலையில் இவை உணர்த்தி அன்போடு இயேசு தினம் பேசுவார். அதிகாலையில் அறிவை உணர்த்தி அன்போடு இயேசு தினம் பேசுவார். காலை நேரம் இன்ப ஜெப தியானமே. அப்போ மோசே பட்ட நிந்தைகளை பார்க்கணும்னா அது ஒரு பெரிய சப்ஜெக்ட். வசனம் சொல்லுது, என்னாகும் 12:1 வாசித்தீங்கன்னா, பூமியில் உள்ள சகல ஜனங்களை பார்க்கிலும், வாசிக்கலாமா? மோசே எப்படிப்பட்ட கேரக்டர் ஆளு? 12வது அதிகாரம் 1வது வசனம். இல்ல அது பிரச்சனை வந்தது இல்லையா? பாருங்க 3வது வசனம். பூமியில் உள்ள சகல மனிதரும், வாசிங்க. பழைய ஏற்பாட்டுல 185வது பக்கம். மோசேயானவன் பூமியில் உள்ள சகல மனிதரிலும் மிகுந்த சாந்த குணமுள்ளவனாய் இருந்தான். ஆனா இந்த சாந்த குணம் ஆளுதான் என்ன செஞ்சிட்டான்? என்ன பண்ணினான்?
ஆண்டவர் சொன்னதை மறந்து ஜனங்களுக்கு முன்னாடி கோபப்பட்டு என்ன அவன் அந்த கண்மலை அடிச்சுட்டான்னு பைபிள் சொல்லுது. இதே மோசே தான் பார்வோனோட 40 வருஷம் அந்த குடும்பத்தில் இருக்கையில தன்னுடைய சகோதரர்களுக்காக அவங்களுக்கு எதிராக நின்னவங்கள ஒருத்தனை அடிச்சே கொன்னுட்டான். யோசிப்பா. ஆனால் வேதம் அவனை அடையாளப்படுத்துகிறது, அவன் சாந்தமுள்ளவனாய் இருந்தான். அப்படிப்பட்ட ஒரு சாந்தம் உள்ளவன் அவனுக்குள்ளே, அதாவது எப்படின்னா மாம்சத்தில் செயல்படும் போது பிரச்சனை. தன்னால் ஏனென்றால் நீங்க இந்த மோசேயை குறித்து அப்போஸ்தலர்ல யாரு நம்ம ஸ்தேவான் சொல்லுவார் பாருங்க ஒரு சாட்சி. அப்போஸ்தலர்ல 7வது அதிகாரத்தில் இருப்புங்க. அதுல 22 இருந்து வாசிங்க. 22 23 புதிய ஏற்பாட்டுல 170வது பக்கம் 23 இருந்து வாசிங்க. அவனுக்கு 40 வயதான போது இஸ்ரவேல் புத்திரராகிய தன்னுடைய சகோதரனை கண்டு சந்திக்கும்படி அவனுடைய இருதயத்தில் எண்ணம் உண்டாயிற்று. அப்பொழுது அவர்களில் ஒருவன் அநியாயமாய் நடத்தப்படுகிறதை அவன் கண்டு அவனுக்கு துணை நின்று எகிப்தியனை வெட்டி துன்பப்பட்டவனுக்கு நியாயம் செய்தான் தன்னுடைய கையினாலே. தேவன் தங்களுக்கு அந்த 40 வயசுல இவருடைய எண்ணம் என்னது? தன்னால நடக்க போகுது. அதான் சொல்றார், தேவன் வாசிங்க, தங்களுக்கு ரட்சிப்பை தருவார் என்பதை தன்னுடைய சகோதரர் அறிந்து கொள்வார்கள் என்று அவன் நினைத்தான். அவர்களோ அதை அறியவில்லை. 26 சண்டை பண்ணி கொண்டிருக்கிற 2 பேருக்கு அவன் எதிர்பட்டு, மனுஷரே, நீங்கள் சகோதரராய் இருக்கிறீர்கள், ஒருவருக்கு ஒருவர் அநியாயம் செய்கிறது என்ன என்று அவர்களை சமாதானப்படுத்தும்படி பேசினான். பிறனுக்கு அநியாயம் செய்தவன் அவனை பிடித்து தள்ளி, எங்கள் மேல் அதிகாரியாகவும் நியாயாதிபதியாகவும் உன்னை ஏற்படுத்தினவன் யார்? நேற்று நீ அந்த எகிப்தியனை கொன்றது போல என்னையும் கொன்று போட மனதாயிருக்கிறாயோ என்றான். இந்த வார்த்தையின் நிமித்தம் மோசே ஓடி போய் மீதியான் தேசத்திலே சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். அங்கே இருக்கும் போது அவனுக்கு 2 குமாரர் பிறந்தார். பிரியமானவர்களே, கிறிஸ்துவின் நிமித்தம் என்ன ஆயிட்டது? அவருக்கு நினைச்சது என்ன? அவருக்கு அப்போ இந்த விஷயத்துல என்ன புரியுது? அவனுக்கு ஒரு வெளிப்பாடு முதல்ல இருந்துச்சு. என்ன வெளிப்பாடு? தன்னால் இந்த ஜனங்களுக்கு ஒரு விடுதலை வரும் அப்படிங்கிற ஒரு வெளிப்பாடு. ஆனா அவனுடைய பெர்செப்ஷன், அவனுடைய கண்ணோட்டம் எப்படி இருந்துச்சுன்னா, அவன் இருந்த ராஜாங்கத்தில் இருக்கிற அதிகாரத்தின் மூலமாய் நடக்கும் அப்படி நினைச்சான். ஆனா கர்த்தருடைய பிளான் அது இல்லை. அப்போ கிறிஸ்துவின் திட்டம் நினைச்சு நாம ஒப்பு கொடுத்து வந்துடலாம். இடையில சில நேரம் நம்ம கண்ணுக்கு பாயறதெல்லாம் நம்ம கண்ணுக்கு தெரியும், இப்படி நடந்துரும் நம்ம நினைச்சது பின்னாடி போவோம். ஆனா அப்படி நடக்காது. அவர் ஒரு திட்டம் வச்சிருந்தாரு. இவனை கொண்டு போய் வனாந்தரத்துல 40 வருஷம் போட்டு அலைய வச்சிட்டார். 40 வருஷம் முன்னாடி என்ன நினைக்கிறான்? தன்னால் ரட்சிப்பு. ஆனா 40 வருஷம் கழிச்சு கர்த்தர் கூப்பிடுறார், எப்பா வா உனக்கு நான் உன்னைய கொண்டு ரட்சிக்க போகிறேன். அப்ப என்ன சொன்னான்? 35வது வசனம். அல்லேலூயா. திரும்ப வாசிங்க. உன்னை அதிகாரியாகவும் நியாயாதிபதியாகவும் ஏற்படுத்தினவன் யார் என்று சொல்லி அவர்கள் மறுதலித்திருந்த இந்த மோசேயை தானே தேவன் முச்செடியில் அவனுக்கு தரிசனமான தூதனாலே தலைவனாகவும் மீட்பனாகவும் அனுப்பினார். சரி, இது இங்க கன்ஃபர்மேஷன் முடிஞ்ச கதையை சொல்றாங்க. பட் when this happens, இது நடக்கும் பொழுது அங்க நீங்க யாத்ராகமம் புஸ்தகம் வர்றீங்கன்னா அங்க ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க. மோசே கிட்ட சொல்றாரு, நான் உன்னை அனுப்புறேங்கிறார். மோசே, அதாவது 3வது அதிகாரமா? எஸ், 3வது அதிகாரம்
முச்செடி வேகாது இருக்குது. இந்த கதையெல்லாம் அங்கே நடக்குது. அப்போ காலில் இருக்கிற பாதரட்சியை கழட்ட சொல்கிறாரு. கிட்ட வர்றான். அந்த இடத்துல சமூகத்தில் எட்டினதுன்னு சொல்லி 1ஆவது வசனத்தில் சொல்கிறாரு. அப்போ ஆண்டவர் சொல்கிறார், நான் உன்னோடு கூட இருப்பேன், நீ எகிப்திலிருந்து அழைத்து வந்த பின்பு இந்த மலையிலே எனக்கு ஆராதனை செய்வீர்கள் அப்படிலாம் சொல்கிறாரு. எல்லாம் சொல்லிக்கிட்டே வர்றாரு. அப்போ பாருங்க, அவன் கேட்குறான், இருக்கிறவராகவே இருக்கிறோன்னு அதுக்கும் பதில் சொல்லிட்டார். ஆனால் எல்லாம் கேட்டு அவன் ஒரு வார்த்தை சொல்கிறான். 11வது வசனம் 11வது வசனம் வாசிங்க. அப்பொழுது மோசே தேவனை நோக்கி, பார்வோன் இடத்துக்கு போகவும் இஸ்ரவேல் புத்திரரை எகிப்திலிருந்து அழைத்து வரவும் நான் எம்மாத்திரம். அல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவ திட்டம்னு நம்பி ஒரு வெளிப்பாடு இருந்த ஒரு மனிதன், அவன் நினைச்ச பார்வை என்ன? அதிகாரத்தின் மூலமாய் செய்வேன் என்று நினைத்தான். சொல்ல புரியுதா? பைபிள் இல்லை. ஆனா நம்ம வாசித்த அப்போஸ்தலர் பகுதிகளில் இருக்கிற அந்த சப்ஜெக்டையும் இங்கே கனெக்ட் பண்ணா என்ன வருது? அவன் தன்னுடைய சுய எண்ணத்தின்படி இப்படி செஞ்சிடலாம் அப்படின்னு நினைச்சான். இப்ப அவன் நிலைமை என்ன? அவன் ஒரு ராஜ்யத்தில் இருக்கிறவன் அல்ல. அவன் எங்க இருக்கிறான்? அப்போ அவன் ஒரு வனாந்தரத்துல கிடக்கிறான். வனாந்தரத்துல கிடக்கிற அவனை பார்த்து ஆண்டவர் கூப்பிடுறார், எப்பா வா. இப்ப இவருக்கு ஒரு பயம், நான் எம்மாத்திரம் போய் இதை செய்யறதுக்கு? நான் எம்மாத்திரம்? நல்லா கவனிங்க, நம்முடைய கையின் பலன்களை வைத்து நாம் ஒன்றும் செய்ய முடியாது. மாறாக கர்த்தர் எனக்கு சொன்னதை நிறைவேற்றுவார் நாம் செய்ய முடியும். ஆமென். அல்லேலூயா. ஹல்லேலூயா. புதுசா காரியத்தை மாத்துறதுக்கு அவர் சொல்றாரு, காத்துரு. உன்னுடைய அடுத்த ஸ்டெப் இந்த மாதிரி இருக்கணும்னு சொல்லி அவர் திட்டம் பண்ணியிருக்கிறார். இது எப்படி ஆகும் என்கிற சில கேள்விகள் ஒருவேளை நீங்களும் உங்க வாழ்க்கையில் அப்படி நினைக்கலாம். இதுவரைக்கும் எனக்கு வழி தெரிஞ்சது, என்னெல்லாம் நடக்கும்னு நான் நினைச்சு பார்த்துக்கிட்டு இருந்தேன். இப்ப எனக்கு ஒரு வழியும் தெரியலையே, இந்த நேரத்தில் நான் எப்படி இதை செய்வேன்னு நீங்க ஒரு கேள்வி கணையோட இருக்கலாம். ஆனா இப்ப கர்த்தர் உங்களுக்கு சொல்ற வார்த்தை, இதை நான் செய்யறதுக்கு ஆயத்தமா இருக்கிறேன். நீ விசுவாசிக்க ஆயத்தமா இருக்கிறியா? மோசே கதை எல்லாருக்கும் தெரியும் நம்புறேன். பயப்படுறான். நம்ம நிறைய சொல்றான், நான் திக்குவானாவா இருக்கிறேன், மந்த வாயு உடையவனா இருக்கிறேன், நான் எப்படி போய் பேசுறதுன்னு சொல்றான். நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா மோசே தான் எல்லாம் செய்ததாக வரும். ஆரோனை கூட்டிட்டு போங்கிறாரு, ஆரோனை கூட துணைக்கு அனுப்புறாரு. பட் இருந்தாலும் எல்லாத்தையும் செய்கிறதற்கு மோசையை கர்த்தர் பலப்படுத்தினார். இந்த குடும்ப ஆசீர்வாத கூட்டத்தில் இருக்கிற உங்களுக்கு தேவன் சொல்லி தருகிற ஒரு காரியம், கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற உபத்திரவத்தை ஒருவன் தெரிந்து கொள்ளும் பொழுது அவனுடைய வழிகளிலே அதிசயங்களையும் அற்புதங்களையும் மகிமைகளையும் அவன் பார்க்கத்தக்கதாய் கர்த்தர் கிரியை செய்வார். வசனம் சொல்லுது, மோசே, இன்னைக்கும் ஒரு வசனத்தை, பவர்ஃபுல்லான ஒரு வசனம் இருக்கு, என்ன தெரியுமா? நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன். அந்த வசனம் வந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? மோசே கூட இருந்த மாதிரியா? மோசே எப்படி இருந்தான்? கையில் இருந்த கோலை நீட்டுறான், கடல் ரெண்டா போச்சு. கோலை அதாவது என்ன செய்யறான்? கோலை உயர்த்துறான். அந்த ஜனங்கள் அங்க யுத்தத்தில் ஜெயிக்கிறத பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அந்த கோலை பிடிச்சுக்கிட்டே தான் போறான். பார்வோன் கிட்ட போறான், கோலை போடுறான், பாம்பா மாறுது. அவனுங்க மந்திரவாதிகளும் போட்டானுங்க, பாம்பாயிட்டானு. என்ன நடந்துச்சு? இந்த இவனுடைய கையில் இருந்த கோல் இந்த பாம்பா மாறின இந்த பாம்பு என்ன செஞ்சுட்டு அந்த மந்திரவாதிகளுடைய கோலெல்லாம் விழுங்கிட்டுன்னு சொல்லு. ஹல்லேலூயா. பயங்கரமான அற்புதங்கள், பயங்கரமான அற்புதங்கள். கசப்பான தண்ணி மாறா. ஆண்டவர் ஒரு மரத்தை காட்டுறாரு, எடுத்து வந்து போடு. போட்டா அந்த தண்ணி மதுரமா மாறிட்டு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஜெபம் பண்ற, ஆண்டவரே இந்த ஜனங்க இறைச்சி கேட்டால்ற, நான் என்னப்பா செய்யறது? நானா இவங்களை பெற்றெடுத்தேன்னு கேட்கிறான். ஆண்டவரே நீ பாரு, நான் கர்த்தர் செய்வேன் சொல்லிட்டு சொல்றாரு. ஆண்டவரே, அவன் கேட்கறான், ஆண்டவரே இங்க இருக்கிற ஆடு மாடுகளையும் பக்கத்துல சமுத்திரத்துல இருக்கிற மச்சங்களை அடிச்சாலும் இதெல்லாம் 10 கேட்கறான். கர்த்தருடைய கை குறுகி இருக்கிறதோ என்பதை நீ இப்பொழுது பார்ப்பான்னு சொல்லிட்டு என்ன செய்யறாரு? 1 நாள் 2 நாள் 30 நாள் என்ன செய்யறாரு? அவங்களுக்கு நல்ல மச்சங்களை கொடுக்கிறார், நல்ல அழகான கரிகளை கொடுக்கிறார். காடைகள் வந்து விழுந்ததுன்னு பைபிள் சொல்லுது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இதெல்லாம் யாரு? கர்த்தர்ட்ட கேட்கிறான், பெற்றுக்கொள்கிறான். அப்ப மோசையோட கூடவே இருந்தாருங்க. அப்போ அந்த வாக்குத்தத்தம் வந்தா இன்னைக்கு நம்ம என்ன நினைக்கிறோம்? கர்த்தர் என் கூட இருப்பாரு, என்ன நடத்துவாரு. ஆமென்.
அப்படி ஒரு எக்ஸாம்பிள், ஒரு ஒரு எடுத்துக்காட்டாக தன்னுடைய வாழ்க்கையை தேவனோடு இணைத்து பயணித்த ஒரு மனிதன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால கிறிஸ்துவ நிமித்தம் வருகிற நிந்தைய, கிறிஸ்துவ நிமித்தம் வருகிற அவமானத்தை நீங்க ஏற்றுக்கொண்டு உங்க குடும்பத்துல நீங்க தனியாளா இருந்தால், நல்ல கவனிங்க, உங்க குடும்பத்துல நீங்க தனியாளா இருந்தாலும் கர்த்தருக்காக நீங்க அதை செய்யறதுனால கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் உங்களை விட்டுற மாட்டாரு. நீங்க மற்றவங்க உங்களை பார்த்து சொல்லலாம், என்ன நீ பைத்தியக்காரி போல இதையே பின்னாடி போய்கிட்டு இருக்க, இதையே சொல்ற, ஜெபன் ஜெபன் ஓடுறிய, ஏசு ஏசுன்னு தேடுறியன்னு உங்களை பத்தி ஏளனம் பண்ணலாம். ஆனா கர்த்தர் சொல்றாரு, மோசே வெறுமையாக்கப்பட்ட பின்பு அவன் எப்படி அங்கே அவனை அவர் நடத்த ஆரம்பித்து உயர்த்தினாரோ அதே போல உங்களையும் நடத்துவார், அதே போல உங்களையும் ஆசீர்வதிப்பார். அப்போ மோசேயோடு இருந்த கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். மோசேயோடும் இருந்த கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களை அரவணைக்க விரும்புகிறார். எத்தனை பேர் இன்னைக்கு ஒப்பு கொடுக்கலாம் ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே மோசே சொன்னது போல அங்கே நாம் வாசித்த எபிரேய ஆக்கியன் திட்டம் தெளிவாய் ஒரு காரியத்தை சொல்றாரு. எபிரேயர் 11:26 கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை அதிக வாக்கியம் என்று எண்ணினான். ஆண்டவரே முதல்ல ஹெசிடேட் பண்றான், என்னன்னு நான் எப்படிப்பா பார்வன்ட்ட போய் தான் சொல்லுவேன். ஆனா தேவ ஜனங்களுக்காக அவன் செயல்பட்ட காரியம், தேவ சித்தம் செய்து அவன் செயல்பட்ட காரியம், தேவ திட்டத்தை நிறைவேற்றும்படி அவன் செய்த காரியம், அந்த ஆண்டவருடைய அழைப்பை பெற்று ஆண்டவருக்காக அவன் ஓடின செயல்பட்ட காரியம். ஒருவேளை அந்த நேரத்தில் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, மோசேயுடைய சூழ்நிலையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதிகாரத்தில் இருக்கும்போது செய்துவிட முடியும் என்று எண்ணின ஒரு காரியம் அவனால் முடியாமல் போயிற்று. ஆனால் ஒன்றுமில்லாத நிலையிலிருந்து கர்த்தர் அவனை கொண்டு வந்த பொழுது அவனால் செய்ய முடிந்தது. ஆண்டவர் உங்களுக்கு அதை செய்ய விரும்புகிறார். நீங்க என்னையால ஒண்ணு முடியல, நான் போராடி சோர்ந்து போய் தோற்று போன ஒரு நிலையில கிடக்கிறேன் சொல்றீங்களா? ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, I will do it my dear daughter. என் மகளே, என் மகனே, நான் அதை செய்வேன். நீங்க நினைக்கலாம், உங்களுக்கு சில விஷயங்களை நினைச்சு சில பிளான்ஸ், நீங்க உங்க திட்டத்தை நீங்க வச்சு நான் இதை செய்து முடிச்சிடலாம்னு நினைச்சேன், பட் எவ்ரிதிங் இஸ் ஃபெயில்ட், எல்லாம் போச்சு அப்படின்னு நீங்க ஒரு சூழ்நிலையில் இருக்கலாம். பட் ஆண்டவர் சொல்றாரு, என் மகளே மகனே, நான் உன் கூட இருக்கிறேன், இப்போ நான் நடத்துறேன், என்ன பிடிங்கிறார். எத்தனை பேர் பிடிக்க ஆயத்தமா இருக்கிறீங்க? உங்க வலது கையை கர்த்தருக்கு நேரா நீட்டி, ஆண்டவரே நீர் என்னை பிடித்துக் கொள்ளும், நான் உம்மை விடுவதில்லை, நான் உம்மை விடுவதில்லை. கேட்கலாமா? Just raise your hand. கரங்களை உயர்த்தி ஆண்டவர் tell Lord, இந்த மோசே செய்தது போல கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற நிந்தை, ஒருவேளை இந்த சூழ்நிலையில நீங்க இந்த நேரத்தில் இருக்கலாம், இன்னைக்கு இருக்கலாம், உங்க குடும்பத்தில் உங்களை ஏற்றுக்கொள்ளாம இருக்கலாம், உங்க வீட்டில் உங்களை ஏற்றுக்கொள்ளாம இருக்கலாம், உங்க குடும்பத்தில் உங்களை அங்கீகரிக்காம இருக்கலாம். பட் கர்த்தர் சொல்றாரு, நான் இருக்கிற மகளே, நான் இருக்கிற மகனே, I will handle it, நான் பார்த்துக்கிறேன். Just wait on me, எனக்காய் நீ காத்துரு. Just wait on me, நீ என்னோடு கூட இரு, என்னோடு கூட இரு. Be with me, என்னோடு கூட இரு, என்னோடு கூட இரு. நீ பயப்படாதே, நீ பயப்படாதே, நீ பயப்படாதே. கர்த்தர் சொல்றாரு, இந்த காரியத்தை நான் அனுகூலமாக்குவேன், நீ பயப்படாதே. என் நாமத்து நிமித்தம் அந்த நிந்தையை ஏற்றுக்கொள்றதுக்கு நீ ஒத்துக்கிட்டு இல்ல. அன்னைக்கு கிறிஸ்து அங்க இருந்த மாதிரி பைபிள் சொல்லல, நிறைய இடத்துல இல்ல. ஆனா வெளிப்பாடோட தெளிவா எழுதியிருக்கிறாங்க, இயேசு தான் அவர்களோடு இருந்தார் என்று. அல்லேலூயா. பைபிள் நேரடியா கிறிஸ்துங்கிறத மென்ஷன் பண்ணல, பட் ஸ்டில் ஜீசஸ் with them. இயேசு மேக ஸ்தம்பமாய் அக்கினி ஸ்தம்பமாய் அவர்களோடு நடந்தார். Jesus walked with them. Yes,
ஒரு அழகான ஒரு பாடல், ஆங்கில பாடல் உண்டு. ஆங்கில பாடல், he walked where I walked. நான் எங்க நடந்தேனோ அங்கே என்னோடு நடந்தார். அல்லேலூயா. தமிழ்ல ஒரு பாட்டு உண்டு. அல்லேலூயா. சிங்கக்கேவியில் நான் விழுந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனி துளியாய் என்னை நனைத்தார். சிங்கக்கேவியில் நான் விழுந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனி துளியாய் என்னை நனைத்தார். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, நீர் சொன்னபடியே என்னை காத்து என்னோடு கூட இருந்து என்னை தப்ப பண்ணுவீர். ஆமென். ஹல்லேலூயா. விசுவாசத்தோட அவரை பிடிக்கலாமா? லிகதா பகத்தி அண்ணா சேக்கன் தூக்கா ரபஹந்தலா கேத்திரிமினா. ஆண்டவரை பார்த்து, Lord, you will rise me up. என்னை உயர்த்துவீர், என்னை எழுப்புவீர் ஆண்டவரே. ஆமென். இன்னாகதென்ன சேக்கன் தரே. ஆண்டவரே, நான் கேட்ட சத்தியத்தின்படி கிறிஸ்துவுக்காக, கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற இந்த என் வீட்டில், என் கணவனால், என் மனைவியால், என் பிள்ளையால், என் தகப்பனால், என் தாயால், என் சகோதரனால், சகோதரியால், யாரினால் வந்தாலும் திசல் தந்தாந்திரே சயாலா. கர்த்தர் சொல்றார், I will be with you. Amen. நான் உன்னோடு இருப்பேன். Hallelujah. நான் உன்னோடு இருப்பேன். Hallelujah. நான் உன்னோடு இருப்பேன் மகளே. Amen. நான் உன்னோடு இருப்பேன் மகளே. Hallelujah. நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன். ஆண்டவரே, இந்த நேரத்தில் தங்களை அர்ப்பணித்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நன்மைகளை செய்தருளும். ஆமென். எல்லா தடைகளுக்கும் விக்கிரங்களுக்கும் இருதயத்துல ஒரு பெரிய கவலையோடு அமர்ந்து கொண்டிருக்கிற மகளே, நிமலஹந்தரே, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். இருதயத்திலே கவலையோடும் கண்ணீரோடும் அமர்ந்திருக்கிற உன் வழிகளிலே ஷிக்கரா பஹந்தரி ஹித்தரோ ரிவினி கமனலரதி அந்தன. ஆண்டவரே, கிருபை பெருகட்டும், கிருபை பெருகட்டும், கிருபை பெருகட்டும், கிருபை பெருகட்டும். நீ பயப்படாதே, நீ பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். நீ பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நலரியாந்தனா. ஆண்டவரே, இந்த நேரத்தில் தங்களை அர்ப்பணித்த பிள்ளைகளுக்கு கிருபையை தாரும். நீ சொன்ன இந்த 2 வார்த்தைகள், நான் உனக்கு துணை நிற்கிறேன், உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதிப்போம். ஆண்டவரே, இந்த 2 வார்த்தைகளுக்கு உரிய அந்த மகளை கர்த்தர் தொடுங்க, பலப்படுத்துங்க, இருதயத்தில் சந்தோஷத்தை கொடுங்க, பலவீனங்களை மாத்துங்க, சத்துருவின் அதிகாரங்களை முறிச்சு போடுறேன். இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் பிதாவே. ஆமென்.